வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்கழி மாத அமாவாசை நாளில் நம்ம திதியோ தர்ப்பணம் கொடுப்பதால் பார்த்தீங்கன்னா இறந்த முன்னோருடைய ஆத்மா வைகுண்ட பதவியை அடையுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாளை நம்ம எப்படி திதியும் தர்ப்பணம் கொடுக்கணும், இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுன அமாவாசை நாளாக அமையும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தந்தைக்குரிய உறவுக்குரிய கிரகமாக இருக்கிறாரு. சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாக அமையக்கூடியவருங்க. இதனால் இந்த இரு கிரகங்களுமே நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் தான் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபட்டா பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும்னு ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியலைன்னா முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இந்த நாளை நிச்சயம் அனைவருமே கொடுக்கணுங்க. தெய்வங்கள் வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபட்டு அவங்களுடைய ஆசையை பெறுவதற்குரிய சிறப்பான நாள் தான் இந்த அமாவாசை. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல தாங்க இந்த அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்ன விஷயங்களை தவிர்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதம் தாங்க இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அமைந்திருக்கு. ஒவ்வொரு திதியும் அத்தனை சிறப்பாக அமைந்திருக்கு. அதிலும் இந்த அமாவாசை பௌர்ணமி ரொம்ப முக்கிய விரத வழிபாடு நாட்களில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நாள் கூடுதல் பலனை பெற்று தருமா. அதே போல் இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளாக இருப்பதால் மார்கழி மாத அமாவாசைக்கு தனிச்சிறப்பு இருக்குது. அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்கழி அமாவாசை வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவார அமாவாசையாக அமைந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுமன் அவதரித்த நாளாக இருப்பதால் அனுமனை வழிபட்டிங்கன்னா கூடுதல் பலனும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. இந்த மார்கழி அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு மட்டும் நீங்கள் அகால மரணம் அடைந்த இல்லைன்னா துர்மரணம் அடைந்தவங்களுக்கு மார்கழி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டாலே அந்த ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை நிச்சயம் பெறுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய மார்கழி அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டாலே நம்முடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷமும் நீங்கள் இந்த நாளாக விரதம் இருந்து வழிபட்டாலே பித்ரு தோஷம் நீக்குவதோடு வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளம் அனைத்தும் அதிகரிக்க தொடங்கும். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமனின் அவதார தினமாக இருப்பதால் இந்த நாளில் தர்மங்கள் செய்தால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நிச்சயம் விலகிடும். ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவங்க இந்த மார்கழி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுங்க. இல்லைனா சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடும். இப்படி பல சிறப்பான அம்சங்கள் நிறைந்த இந்த மார்கழி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக அமைந்திருக்கு. அந்த வகையில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புனித நதிகளில் நீராடணும். இந்த நாளில் புனித நீராடினா கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அன்னதானம், அரிசி, காய்கறிகளை தானமாக கொடுக்கலாம். இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம், பின்னதானம் நிச்சயம் கொடுக்கணுங்க. காகம், பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளித்துடுங்க. முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தானம் செய்தீங்கன்னா தர்மங்கள் செய்வதோ சிறப்பான பலன் உண்டு. அதே போல் அஷ்டலட்சுமி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்தை சேர்த்திடும். தடைகள் இருந்தால் தடைகளை விலக்கிடுங்க. அனுமனை வழிபடுவதால் ராகு, கேது, சனி கிரகங்களால் ஏற்படக்கூடிய கேடு பலன்கள் நீங்கிடும். இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நடத்துவது, புதிய தொழில் தொடங்குவது, புதிய முதலீடுகள் செய்வதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. வீட்டிற்கு தேவையான பூஜை பொருள், தானியங்கள், மாவு பொருள், எண்ணெய் போன்ற பொருட்களை வாங்குவதையும் தவிர்த்துக்கோங்க. துக்க காரியங்களை கலந்து கொள்வது போன்ற
வறட்சியான இடங்களுக்கு செல்வது, அசைவம் சாப்பிடுவதையும் முக்கியமாக தவிர்த்துக்கணும். இந்த நாளில் முன்னோர்கள் நம்மை காண வீட்டுக்கு வரக்கூடிய நாளாக இருப்பதால் வாசலை நிச்சயம் கோலம் போடாதீங்க. சண்டையிடுவது, அமங்கலமான சொற்களை பேசுவது, கோபப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க. இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களில் இருந்து நாம் விடுபடுவதற்கான முக்தி அளிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளாக சிறப்புங்க. ஏன்னா இந்த நாளாக சில முக்கியமான பொருளை நீங்கள் தானம் செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் தடைன்னு அனைத்து விலகி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருக தொடங்கும். அப்படி இந்த நாளில் என்ன பொருட்களை தானம் அளிக்கலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வருகின்ற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் மணிலேருந்து அடுத்த நாள் வரை பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியாக இருக்குது. இந்த நாளில் காலை எழுந்து நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், திண்டதானம் ஆகியவற்றை செய்திடுங்க. அப்படி செய்ய முடியாதவங்க எள்ளு தண்ணீர் இறைத்து கூட நீங்கள் வழிபடுங்க. இந்த நாளாக உங்கள் வாழ்க்கையில் அதிக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இருப்பதால் முக்கியமாக இந்த 5 பொருட்களை தானம் செய்தால் கூடுதல் பலன் உண்டு. முதலாவதாக பார்த்தீங்கன்னா போர்வை தாங்க. மார்கழி மாதம்னாவே குளிரான மாதமாக இருப்பதால் இந்த குளிரில் இருந்து உடலை பாதுகாக்கும் வகையில் நாம் பயன்படுத்தக்கூடிய போர்வை, கம்பளி போன்ற சாலையோர வசிப்பவங்களுக்கு, ஏழைகளுக்கு தானமாக அளித்தா பெருமாளுடைய அருள் நிச்சயம் உண்டு. இது துன்பத்தில் இருந்து ஒருவரை காப்பது போல நீங்கள் தெய்வத்திற்கு நேரடியாக தொண்டு செய்த பலன் உண்டாகும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் இருந்து நிச்சயம் நீங்கள் விடுபட முடியும். மனதிற்கு இது அமைதியை ஏற்படுத்தி தருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு, எல்லோ, வெள்ளமும் தான். இந்த மார்கழி மாதம் முன்னோர்கள் முக்தி அடைவதற்கு மட்டியில் சூரிய பகவானுடைய அருளை நாம் பெறுவதற்குரிய மாதமாக இருப்பதால் கருப்பு, எல்லோ, வெள்ளம் தானம் செய்வது உயர்வான தானமாக இருப்பதால் இதனை தானம் அளித்தால் சனியால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளிலிருந்து நிச்சயம் நீங்கள் விடுபடலாம். அதோடு முன்னோர்களின் ஆசையோடு சூரிய பகவானுடைய அருளை உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால் வெள்ளத்தை தானம் அளிப்பதால் ஜாதகத்தில் சூரியன் நிலையை பலப்படுத்த முடியும். உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உயருங்க. கௌரவ பதவிகளும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய் தாங்க. இந்த அமாவாசை நாளில் நெய் தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் நெய் கலந்த உணவோ இல்லைன்னா அன்னதானம் வழங்கினா சந்திரன் சனி பகவானுக்குரிய பொருளாக இருப்பதால் உங்களுக்கு மனதில் தெளிவு, துன்பங்களை இருந்து விடுதலை நிச்சயம் உண்டு. மன அமைதி கிடைக்குங்க. குழப்பமான விஷயங்களை தெளிவான முடிவுகள் எடுக்க உங்களுக்கு உதவியாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளி தண்ணீர் தாங்க. தண்ணீர் தானம் சிறப்பான தானம்னு சொல்லுவாங்க. தண்ணீர் பந்தல் அமைத்தல், மேலும் தண்ணீர் குடிப்பதற்கான பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தருவதோ முன்னோர்களுடைய மனம் மகிழ்வதோடு அதோடு சிறிய அளவிலாவது வெள்ளியை வாங்கி தானமாக அளிப்பது ரொம்ப நல்லது. வசதி உள்ளவங்க வெள்ளி தானம் அளிக்கலாம். வெள்ளி சுக்கிரனுக்குரிய பொருளாக இருப்பதால் சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவான். அவருக்குரிய உலோகத்தை நாம் தானமாக அளித்தோம்னா மன அழுத்தம் இருந்தால் நீங்கிடும், மன தெளிவு உண்டாகும், நல்ல முடிவு எடுக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அடுத்தது 5ஆவதாக பார்த்தீங்கன்னா நவதானியங்கள்னா. இந்த நவதானியங்களை அளிப்பது சிறப்புங்க. 9 வகையான தானியங்களை தானம் செய்ய முடியலனா அரிசி, கோதுமை ஏதாவது 7 வகையான தானியத்தை தானம் செய்யலாம். இதே சப்த தானியம்னு சொல்லுவாங்க. இதை செய்தாலே எந்த காலத்தில் உங்கள் வீட்டில் உணவுக்கோ செல்வத்திற்கோ பார்த்தீங்கன்னா குறைவு ஏற்படாது. வேலையில் இருந்த தொடர் தடைகள், தொழிலில் நஷ்டம் சந்தித்தவங்க அமாவாசைனால தானியங்களை தானம் செய்தால் சிறப்பான வாழ்க்கையமையும், தொழிலில் நல்ல வாய்ப்பும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி வரும். அமாவாசை நாளே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை நிறைவேற்ற நாளாக இருப்பது. இந்த நாளில் பித்ருகள் வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாடு செய்வது உங்கள் குலத்தில் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா விசேஷமான சக்திகளால் நிறைந்திருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி அதிகரித்து இருப்பதால் இந்த நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது அதிகப்படியான பலனை பெற்று தருங்க. இந்த நாளில் நீங்கள் பித்ருகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வாரி வளர்க்கக்கூடியதாக அமையும்.
பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடுன்னு சொல்லுவாங்க. இதனால குடும்பத்துல பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் ஏற்படலாம். எனவே தவறாம ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில முன்னோர்களுக்கு நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டிலேயே பூஜை செய்து கூட வழிபடலாங்க. மேலும் இந்த நாளில் வீட்டு வாசலில் வந்து நிற்பதாகவும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைத்தேலிட்டு பின்னர் காகத்துக்கு முதல் உணவிட்டு சிறப்பான பலனை தரும். அவங்களுடைய ஆசையை நீங்கள் நிச்சயம் முழுமையாக பெறலாம். அமாவாசையில் உணவேது உண்ணாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதமிருந்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். விரதம் இருக்க சிறந்த நாளாகவும் இந்த மார்கழி அமாவாசை அமைந்திருக்கு. இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுவது சிறப்புங்க. இதனால் உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி ஓட செய்ய வீட்டை சுத்தம் செய்ய இந்த நாளில் சிறிதளவு தண்ணீரோடு கல் உப்பு சேர்ந்து துடைத்திடு சுத்தம் செய்துக்கோங்க. காலை மாலைன்னு இரு வேளையும் பூஜையில விலைக்கேற்றி வைத்து வழிபடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.